ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் மழை வர்றதோ செம்ம அழகாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அதிகமாகவும் வராது, ரொம்ப கம்மியாகவும் வராது, நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் குர்ஸ்லாப்பட்டு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து மயில்பாறை. ஸோ இங்கே வந்து ஒரு முருகன் கோயில், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில். ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு லெஃப்ட் சைடு தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். ஸோ அது வந்து ஒரு காட்டு வழி பாதைன்னே சொல்லலாம். ஸோ இந்த காட்டு வழி பாதையில் மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா சும்மாலாம் நீங்கள் நடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிறையா சீத்தாப்பழம் இருக்கும். ஸோ சீத்தாப்பழம் நிறையா இருக்கும். ஸோ தேடி தேடி அறுத்துட்டு அதை சாப்பிட்டுன்னு அப்படியே அந்த வழியை நீங்கள் கடந்து போகலாம். சின்ன கொடி வழிய பாதையாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சேஃபாக நடந்து போகணும். முள்ளெல்லாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ சீத்தாப்பழம்லாம் அறுத்து சாப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரையும் தான் வரும். ஸோ பெருசாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட போய் அப்படியே என்ஜாய் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். வெயிலே இருக்காதுங்க. அப்படியே சில்லுன்னு குளுன்னு ஏசியில் இருக்கிற மாதிரி அந்த ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் வந்து இங்கே போகிறதுக்கு அலோடு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து வன பகுதி பாதுகாக்கப்பட்டது, உள்ளே வந்து பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பக்கம் போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறது, ஸோ விறகு வெட்டுறதுக்கு போகிறவங்க, ஸோ சீத்தாப்பழம் பறிக்க போகிறவங்க, ஸோ அவங்க போய் பழக்கமான வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏன்னா அந்த இடத்துல தான் இது வந்து வழி உருவானது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ சுற்றி இருக்கிற கழனிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் தண்ணி வந்து அவங்க காவா வெட்டி ஸோ விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஏற்பட்ட இது வழி தான். ஸோ இந்த வழியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் நமக்கு அந்த லோக்கல்ன்றதுனால தெரிஞ்சுது. இதே வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா வந்து இது வனப்பகுதி. ஸோ அதனால் வந்து டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து இது அறிவிக்கப்படாத ஒரு பகுதி. ஸோ உள்ள லோக்கல் ஏரியா இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து தண்ணியை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும்தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது அருவியாக உருவெடுத்திருக்கு. ஸோ மழை பெஞ்சால் மேலேருந்து லைக் வந்து ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மயில்பாறை. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. மயில்பாறைன்னுவாங்க, கரி ஃபால்ஸுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டது. எப்போல்லாம் வந்து நிறைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல தண்ணி நல்ல மழை பெய்யுதோ அப்போல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸில் நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உருவாகியிருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் சேஃபாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப தடை செய்யப்பட்ட பகுதி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. சேஃபாக தான் இருக்கும். லோக்கல் ஏரியாவில் இருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து சுற்றி காமிச்சாங்கன்னா ஓகே ஃபைன். பட் அதர்வைஸ் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, தடை செய்யப்பட்ட பகுதி. ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறதுக்கான இது அங்கங்கே எழுதி வச்சுருப்பாங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணினாவே செமையாக தான். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னாவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆபத்தான இடமும் கூட. ஸோ அதுதான் வந்து நிதர்சனம், அதுதான் உண்மையும் கூட. ஸோ நாங்களும் வந்து லோக்கல்ன்றதுனால நாங்கள் அப்படியே இந்த பக்கம்லாம் போவோம். எப்போல்லாம் மழை பெய்யுதோ அந்த பக்கம்லாம் இந்த சைடு வர்றது உண்டு. ஸோ லோக்கல்ன்றதுனால சரி இந்த வழி தெரியும். ஸோ என்ன எப்படி இருக்குது, சரௌண்டிங் பிளேசஸ் எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அடிக்கடி சும்மா போயிட்டு அப்படியே தண்ணி எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது, ஏன்னா இங்கேருந்து தான் கழனிலேருந்து தண்ணி வெட்டி அப்படியே இந்த தண்ணி அப்படியே வெட்டி கழனிக்கெல்லாம் தண்ணி பார்க்கறது உண்டு இல்லையா? ஸோ அந்த இது அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தது உண்டு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ வாட்டர் ஃபால்ஸ்னால் எல்லாமே சேம் தானே, அந்த ஒரு விஷயத்தில் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். 2 இடத்துல வந்து ரொம்ப நல்ல தண்ணி வரும். மழை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வராது, லைட்டாக அப்படியே சும்மா தெரிச்ச மாதிரி வரும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். மேலேருந்து பாறையில் சரன்னு வரும். ஆனால் மழை காலத்தில் அப்படி பிச்சுன்னு வரும். காட்டு ஆறு மாதிரி மேலேருந்து வரும். இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அது பக்கத்தில் ரைட்டில் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸும் பார்த்திங்கன்னா அப்பா
பேய் மலைன்னுவாங்களே, காட்டாறு மாதிரி மேலேருந்து பயங்கரமாக கொட்டுமா அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பக்கம் பக்கம், கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ரொம்ப லைட்டாக வரும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி, ரொம்ப மேலேருந்து வர தண்ணி இது. ஸோ ரொம்ப சில்லுன்னும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ரசிக்கலாம். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கலாம், தண்ணியும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து நீங்கள் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா பயங்கரம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் குச்சிட்டு இருக்கும். அப்படியே சும்மா என்ன சொல்கிறது, வேறு லெவலில் இருக்கும்னு வச்சிங்களேன். பதன்னு குச்சிருக்கும். காட்டாறு எப்படி வரும், ஸோ நல்லா மழை பெஞ்சு விட்டால் எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஃபோர்ஸில் இருக்கும். நிறைய கல் அதெல்லாம் இருக்கும், நடந்து போகும்போது நண்டெல்லாம் இருக்கும். நாங்கள் அடிக்கடி இங்கே நண்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் வருவோம். ஸோ இதில் வந்து காட்டாறு பெஞ்ச மழை மாதிரி அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், கல்லெல்லாம் பயங்கரமாக வழுக்கும். ஏன்னா எப்பயாவது தான் மழை வந்தால் மட்டும்தான் இங்கே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ தண்ணி தேங்கி இருக்கும், அதில் பாசெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து சேஃபான இடமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு அன்சேஃபான பிளேஸ் தான். ஸோ லோக்கல் ஏரியான்றது நாங்கள் தெளிவாக அதை வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இது அன்சேஃபான பிளேஸ் தான், ரொம்ப வழுக்கம், சேஃபாக வந்துறது தான் பெரிய வேலையே இங்கே. ஸோ தண்ணி வந்து இங்கே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து காடுகள் இருக்குது. ஸோ திடீர்னு அங்கேருந்து மேலேருந்து கல் புரண்டின்னு வரும், சில ஏதாவது விலங்குகள் வந்து விழும், விறகுகள் வந்து விழும். ஸோ இந்த மாதிரி ஆபத்தான நிகழ்வுகள்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸு நிகழ்ந்தது உண்டு. ஸோ அதை நீங்களும் மனதில் வச்சுக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஸோ வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு. கண்டிப்பாக ரசிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பட் லோக்கல் கைடன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு. அண்ட் தேங்க்யூ கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.